90s ரசிகர்களுக்கு கனவு கண்ணியா வளம் வந்த ஒரு நடிகையோட சொத்து மதிப்பை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யாருன்னு கெஸ் பண்றதுக்குள்ள நானே முழுமையா சொல்றேன், வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். 90s கிட்ஸ் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு கனவு கண்ணிகள் எத்தனை பேர் இருந்தாலும் இவங்களை யாராலையும் அடிச்சுக்கவே முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வேற யாருங்க சொல்ல போறேன், நம்ம சிம்ரன் அவர்கள் தான். விஜய், அஜித், கமல் சொல்லிட்டு எல்லா ஃபெமிலியர் ஆக்டர் கூட இவங்க நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டா பல லட்சம் ரசிகர்கள் இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில இருந்துட்டு தான் இருக்காங்க. 90ஸ்ல பல பேருக்கு வந்து ஒரு ட்ரீம் கேர்ள் அப்படின்னா சிம்ரன் அவர்களை தான் கை காட்டுவோம். கிட்டத்தட்ட இப்ப 48 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலுமே தொடர்ந்து படங்கள்ல நடிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. சப்தம், வணங்காமுடி, அந்தகன், துருவ நட்சத்திரம் சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 2003 இருக்கும். அப்ப தீபக் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 சன்னும் இருக்காங்க. சமீபத்துல கூட அவங்களோட மகன்களோட புகைப்படத்தை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணி பயங்கர வைரலா போடுச்சு. இந்த நிலையில கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமா இண்டஸ்ட்ரியில நடிகையா இன்னைக்கு பட்டையை கிளப்பிட்டு இருக்க ஒரு பர்சன் அப்படின்னா நடிகை சிம்ரன் அவர்கள் தான். இவங்களுக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தான் சொல்ல போறேன். ஆக்சுவலி இவங்க ஒரு படத்துக்கு நடிக்கிறதுக்கு 50 லட்சத்துல இருந்து 60 லட்சம் வரைக்குமே சேலரி வாங்கிட்டு இருக்காங்களாமா. கிட்டத்தட்ட இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது 20 கோடிக்கு மேல அவங்களுக்கு சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு ஹோட்டல் பிசினஸும் பண்ணிட்டு இருக்காங்களா. கிழக்கு கடற்கரை சாலைகள ஒரு நாளைக்கே அவங்களுக்கு வசூல் ரீதியா நிறைய அமௌண்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்காமா. சொல்ல போனா லட்சக்கணக்கில் லாபம் ஈட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது மட்டும் தான் சொல்லப்பட்டு வருது. சோ அப்ப நடிகையா இருந்தா இவ்வளவு சம்பாதிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கேள்விகள் இங்க எழும்பிட்டு இருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னதான் இருந்தாலும் சிம்ரன் அடிச்சுக்க ஆள் இல்லப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தா நீங்க இவங்களோட சொத்து மதிப்பை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.